யாழில் காடியற்றவர்களுக்கு நவீன வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பு. கடும் அச்சத்தில் கோட்டாபய அனுரவிடம் சிக்கியுள்ள மறைக்கப்பட்ட ரகசியம். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட யோஷிதவுக்கு பிணை. கைதினை தடுக்க அவசரமாக மனு தாக்கல் செய்த கோட்டாபய நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யவும் சிஐடிக்கு நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தங்கத்தை தேடி சம்மாந்துறையில் அகழ்வு நடவடிக்கை. ஆடைகளின்றி சித்திரவதை செய்யப்பட்ட சுரேஷ் செலை மனைவியின் பரபரப்பு வாக்குமூலம். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளை வழங்க துரித நடவடிக்கை. திசை திருப்பப்படும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை கர்தினால் மல்கம் குறித்து பரவும் வதந்தி. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட வாலிப முன்னணி தலைவரின் பகிரங்க குற்றச்சாட்டு. இலங்கையில் அதிகூடிய மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியாக செம்மணி பதிவாகியுள்ளது. செம்மணி புதைக்குழியை பார்வையிட நீதி அமைச்சருக்கு அனுமதி. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் காணி இல்லாதவர்களுக்கு நவீன வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பு அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற போது அங்கு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்குள் இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற வீட்டு பிரச்சனையை ஜனாதிபதியர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்து 2 ஆண்டுகளுக்குள் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் வடமாகாணத்தில் இருக்கின்ற வீட்டு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் கலந்தாலோசிக்கப்பட்டது. அதே நேரம் இதற்கு முதலிலும் வீட்டு திட்ட பயனாளிகளாக உள்வாங்கப்படாமல் காணி இல்லாதவர்களாக அந்த பயனாளிகள் உள்வாங்கப்படவில்லை. அதனையும் எவ்வாறு ஒரு குழு அமைத்து அவர்களது காணி இருக்குமாக இருந்தால் உள்வாங்குவது. அதே நேரம் ஒரு பொறிமுறையொன்றை ஏற்படுத்துவதற்காக அமைச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் காணி இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அப்பார்ட்மெண்ட் திட்டங்களுக்கு போக வேண்டிய இருக்கிறது. அதற்காகவும் ஒரு இன்றைக்கு கள விஜயத்தை மேற்கொள்ள உள்ளோம். ஏனென்றால் அப்பார்ட்மெண்ட் முன்னே மாதிரியான அப்பார்ட்மெண்ட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களுக்கு முன்னோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரம் எந்தெந்த பிரதேசங்களில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் அமைய வேண்டும் என்பது கலந்தாலோசிக்கப்பட்டது. இன்றைய தினம் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு அந்த பிரதேசங்களில் சென்று அவதானிக்கிறேன். ஏனென்றால் முன்னைய காலத்தில் எடுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களுக்கு மக்கள் போக விரும்பவில்லை. நவீன வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாண நகரங்களை அண்டிய பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை ஏற்படுத்தி அந்த காணி இல்லாதவர்களுக்கு அவ்வாறான வீட்டு திட்டங்களை பெற்றுக் கொடுத்து முன்னோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எதிர்கால சந்ததிகளுக்கான ஒரு சிறந்த செயற்திட்டத்தை ஏற்படுத்த வேண்டியது அந்த பொறிமுறையை ஏற்படுத்துவதற்காகவும் இன்றைய தினம் கள விஜயத்தை மேற்கொண்டு பொருத்தமான இடங்களை இனங்காட்டி இருக்கிறோம். பொருத்தமான இடங்களை அமைச்சர் என்று பின்னேற நேரில் சென்று அவதானித்து அவ்வாறான அழகிய வீட்டு திட்டங்கள் சகல வசதிகளுடன் கூடிய வீட்டு திட்டத்தையும் முன்மொழிவதற்கு எதிர்காலத்தில் நிதி ஒதுக்கி அதற்கான முதற்கட்ட வேலையை ஆரம்பித்து இருக்கின்றோம். அந்த நிமித்தமாக இன்றைய தினம் நமது அமைச்சரவர்கள் இன்று களவிஜயை மேற்கொண்டிருக்கிறார். எதிர்வரும் காலத்தில் அந்த செயற்திட்டத்துக்கும் போகிறோம். எமது அரசாங்கத்திற்கு 2 ஆண்டுகளுக்குள் வடமாகாணத்தில் இருக்கின்ற முற்று முழுதுமான வீட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற இலக்குடன் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தநாயு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை கைது செய்ய சமகால அனுர அரசாங்கம் முனைப்பு காட்டி வருவதாகவும் இதற்கு வலுவான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதுகள் தொடர்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கோட்டாபய மிகவும் அச்ச நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டாபய வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட தடை உத்தரவின் காரணமாக இந்த அச்ச நிலை உறுதியாகியுள்ளதாக ராஜபக்சர்கள் நம்புகின்றனர். இந்த சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து கோட்டாபயவை கைது செய்வதையும் தடுப்பு காவலில் வைப்பதையும் தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரியுள்ளனர். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானியா பேசகர, அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர்.
விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையால் தனது தனிப்பட்ட சுதந்திரம் பறிபோயுள்ளதாகவும் இதன் காரணமாகவே தாம் கைது செய்யக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என கோட்டாபய குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் இது தொடர்பாக தன்னிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பெறப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்கும் சாட்சிகளை அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்களை தனக்கு தெரியாது. சேனல் 4 தொலைக்காட்சியில் வாக்குமூலம் வழங்கிய ஆசாத் மௌலானா என்பவரையும் தனக்கு தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். தாம் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல்கள் குறித்து ஆராயும் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமையும் ஷானி அபேசகர தன் மீது பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இதுகுறித்து ஆராயுமாறும் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறும் கோரியுள்ளார். இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்றால் முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு பயன்படுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதை அடுத்து சுரேஷ் செலை உணவை தவிர்ப்பதற்கு தீர்மானித்தவை மற்றும் அரசியல் அரங்கில் அவரை விடுவிக்குமாறும் கடவுச்சொற்களை வழங்க வேண்டாம் எனவும் கோரி ஏற்பட்ட பரபரப்பின் பின்னணியில் ஏதோ ஒரு கடுமையான சூழ்நிலை இருப்பதாக தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் ஆணையகத்தால் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ச பிணையில் செல்ல அனுமதி வழங்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி சந்தேக நபரை தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 பிணைகளின் கீழ் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளதுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஆணைய அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் லகிரி சில்வா இந்த உத்தரவை பிறப்பித்தார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்ச தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணை ஒன்றில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்கும்படி கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு தொடர்பாக எதிர் மனுதாரர்களிடமிருந்து தனக்கு இன்னும் எந்த அறிவுறுத்தல்களும் வரவில்லை என்று சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதற்கு தடை விதிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசுல் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவிற்கு கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன இன்று உத்தரவிட்டுள்ளார். நிதி முறைகேடு தொடர்பான நீதிவான் விசாரணை இன்று நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் கலிங்க இந்ததிச 3வது சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் ரகசிய வாக்குமூலம் அளிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 7.8 மில்லியனை அதன் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக செலவிடாது ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான 12,000 டி-ஷர்ட்டுகளை அச்சிட்ட சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரோமியோ ஆஃபரை தலா ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளிலும் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த சந்தேக நபர்கள் மீது பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் உள்ள தொய்யம்பட்டை கீழ்கண்டம் பகுதியில் தனியார் வயல் காணி ஒன்றில் இன்றைய தினம் புதன்கிழமை அகழ்வு பணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மேற்குறித்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த காடியில் கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் நிலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை புதைத்து மறைத்து வைத்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த காடியில் மண் அகழ்வு பெக்கோ இயந்திரம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு தடய பொருளும் கிடைக்கவில்லை என்பதுடன் அகழ்வு பணி நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த பகுதி கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் நடமாட்டம் இருந்து வந்ததுடன் அந்த காலகட்டத்தில் அங்கு புலிகளின் மார்க்கமாக அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இதன்போது இப்பணியானது சம்மாந்துறை நீதிமன்ற நீதிபர் நூர்தீன் முகமது சர்ஜீன், அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார, கஸ்தூரி ஆராய்ச்சி கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு அசார், சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி WAN நிஷாந்த் பிரதீப் குமார், சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SM ஹனீபா, சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ILF மாகிர் போன்ற உத்தியோகத்தர்கள் முன்னிலையில் அகழ்வு பணி இன்று காலை 9 மணி தொடக்கம் பகல் 12 மணி வரை மேற்கொண்ட போதும் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே தடுப்பு காவலில் இருந்தபோது ஆடைகளின்றி சோதனைக்குட்படுத்தப்பட்டதை குற்ற புலனாய்வு துறையினர் ஏற்றுக்கொண்டதாக சுரேஷ் சாலேவின் மனைவி மனூரி சாலே தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது கணவர் சுரேஷ் சலே தற்போது வரை உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை எனவும், உண்ணவோ நீரருந்தவோ அவர் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் சுரேஷ் சலேவின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது சலேவின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையை எட்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். சுரேஷ் சலேவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைகின்றது. அவரால் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவருடைய கை கால்கள் வலுவிழந்துள்ளன. உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருகின்றது. பேசுவதற்கும் அவர் சிரமப்படுகிறார் என்று அவரது மனைவி தெரிவித்தார். ஊசிகளின் மூலமும் சிகிச்சைகளின் மூலமும் திரவங்களை செலுத்தியும் வைத்தியர்கள் சுரேஷ் சலேவை உயிருடன் வைத்திருக்கின்றார்கள் எனவும் சலேவின் மனைவி சுட்டிக்காட்டினர். இதேவேளை குற்றப்புலனாய்வு துறையினரால் தாம் அளிக்கப்பட்டதாகவும், இதன்போது கடந்த நாட்களில் சுரேஷ் சலேவை ஆடைகளை களைந்து சோதனை செய்ததை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாகவும் சுரேஷ் சலேவின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்டத்தில் தித்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டுத் திட்டத்தை வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு பிரதி அமைச்சர் TV சரத் தெரிவித்துள்ளார். வவுனியாவிற்கு விஜயம் செய்த அவர் செட்டிக்குளம் கப்பாச்சி கிராமத்துக்கு சென்று அங்குள்ள நிலைமைகளையும் அவதானித்துள்ளார். மேலும் டிட்வா புயல் காரணமாக அந்த கிராமத்தில் பாதிப்படைந்த வீடுகள் மற்றும் மீள்குடியேறிய நிலையில் முழுமை பெறாத நிலையிலும் உள்ள மக்களின் வீடுகளை பார்வையிட்டதுடன் மக்கள் சந்திப்பிலும் ஈடுபட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர், டிட்வா புயல் காரணமாக வவுனியாவின் பல பகுதிகள் பாதிப்படைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் துரித கதியில் வழங்கப்படும். அத்துடன் மீள்குடியேறிய மக்களின் முழுமை பெறாத நிலையில் உள்ள வீடுகளையும் கட்டி முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வீரபுரம் பகுதியில் 70க்கும் மேற்பட்ட உப குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்படவில்லை. இது தொடர்பில் அந்த பகுதி மக்கள் தமக்கான வீட்டுத் திட்டத்தை பெற்றுத் தருமாறு கோரியுள்ளனர். இதனை சாதகமாக பரிசீலித்து அவர்களுக்கான தீர்வினையும் விரைவில் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பான வழக்கு ஜூலை 8ஆம் தேதி ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதியில் கடற்கரையிலிருந்து சுமார் 11 மீட்டர் தூரத்திற்குள் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அப்பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவி மத மற்றும் சமூக ரீதியிலான பதற்ற நிலையை உருவாக்க முயற்சிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை திருகோணமலை துறைமுக காவல்துறை கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தில் 28(1) மற்றும் 14(1) ஆகிய பிரிவுகளின் கீழ் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு சட்ட விதிமுறைகளை மீறி கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அதனுடன் புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறித்த சம்பவம் அப்போது பிரதேச மக்களிடையிலும் சிவில் சமூக அமைப்புகளிடையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கடலோர பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ திணைக்களத்தின் அனுமதியின்றி கடற்கரைக்கு அண்மித்த பகுதிகளில் நிரந்தர கட்டுமானங்களை மேற்கொள்வது சட்டவிரோதமானது என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்ததுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து துறைமுக காவல்துறையினர் நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இன்று வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேலதிக விசாரணைகள் மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளமை கவனத்தில் கொள்ளப்பட்டு வழக்கை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதவான் உத்தரவிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து கர்தினால் மல்கம் ரஞ்சித் முன்கூட்டியே அறிந்திருந்ததாக பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது. மேற்படி அறிவிப்பை கொழும்பு பேராயத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி விடுத்துள்ளார்.
இந்த தவறான குற்றச்சாட்டுகள் முதலில் 2020ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அளித்த வாக்குமூலத்தின் மூலமே சமூக ஊடகங்களில் பரவ தொடங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் இக்கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை கொழும்பு பேராயத்தின் 3 துணை ஆயர்களால் கையொப்பமிடப்பட்டு 2020 செப்டம்பர் 19 அன்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்ததாகவும் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி கூறியுள்ளார். அதன்படி அன்றைய காலகட்டத்தில் நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு படைகள் அனைத்திற்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததை தவிர கர்தினாலுக்கு இது பற்றி தெரிந்திருந்தது என்ற சமூக ஊடக பரப்புரைகளில் எந்தவொரு உண்மையும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகளை வெளிக்கொணரவும் அதன் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் முறையான விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கத்துடனேயே இத்தகைய பொய் பிரச்சாரங்கள் திட்டமிட்டு பரப்பப்படுவதாக அருட்தந்தை ஸ்ரீல்காமினி குறிப்பிட்டுள்ளார். எனவே சமூக ஊடகங்களில் உலாவரும் இதுபோன்ற ஆதாரமற்ற வதந்திகளை கண்டு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் அதிகளவான மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்ட மனித புதைகுழியாக செம்மணி மனித புதைகுழி பதிவாகியுள்ளது. இதுவரை காலமும் மன்னார் சதோச புதைக்குழியிலிருந்து 376 மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டவையே இலங்கையில் அதிகளவான மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்ட புதைக்குழியாக காணப்பட்டது. இந்த நிலையில் செம்மணியில் இன்றைய தினம் புதன்கிழமையுடன் 380 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 362 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கையில் அதிகளவான மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியாக செம்மணி மனித புதைக்குழி பதிவாகியுள்ளது. அதேவேளை குறித்த செம்மணி மனித புதைக்குழியை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினரும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் உள்ளடங்கிய விசேட குழுவினரும் நேரில் பார்வையிட நீதிமன்றில் அனுமதி கோரியிருந்த நிலையில் அவர்களுக்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழு செம்மணி பகுதிக்கு நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் செய்யவுள்ளது. குறித்த குழுவினர் அகழ்வாய்வு தளத்துக்கு விஜயம் செய்ய நீதிமன்ற அனுமதி கோரி நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புதன்கிழமை வழக்கு அளிக்கப்பட்ட நிலையில் நீதி அமைச்சின் விசேட குழுவினருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த அமைச்சர் குழுவுடன் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் ஆணையாளர்கள் உள்ளிட்ட விசேட பிரதிநிதிகள் குழுவும் இணைந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செம்மணி சிந்துபாக்தி புதைக்குழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 27ஆம் நாள் இன்று அதிகாலை ஆரம்பிக்கப்பட்டு யாழ் நீதிவான் எஸ். ஜெயக்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று 14 மனித எண்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 5 மனித எண்புத் தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு மொத்தமாக 32 மனித எச்சங்கள் மனித எண்புத் தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு எடுக்கப்பட்டு செல்லையா பிரணவன் சட்ட வைத்திய மாறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 380 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கு எடுக்கப்பட்ட 5 மனித எண்புத் தொகுதிகளில் ஒரு குழந்தை என்பதும் சிறுவர் ஒருவருடைய மொத்தமாக 5 மனித எண்புத் தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கௌரவம் அன்று நாளை மறுதினம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் வருவதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அதுக்கான விண்ணப்பம் செய்யப்பட்டதற்கு அமைவாக அத்தோடு காணா போனோர் அலுவலக ஆணையாளர்களும் வர இருக்கின்றார்கள். இந்த அகழ்வு பணி நாளை 28ஆம் நாள் தொடர்ந்து நடைபெற இருக்கும். இலங்கையிலேயே கைப்பற்றப்பட்ட இலங்கையிலேயே ஆக கூடுதலான மனித எண்புத் தொகுதிகள் சதோச மன்னர் புதைகுழியில் தான் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையில் 2ஆம் நிலையில் காணப்படுகின்றன. ஆனால் அடையாளம் காணப்பட்ட அடிப்படையில் இது ஒரு பெரிய மனித எண்புத் புதைகுழியாக காணப்படுகின்றது. இது ஒரு பெரிய சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. விசாரணைகளின் பின்புதான் இது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்று ஒரு சான்று பொருள் எடுக்கப்பட்டது 120 இலக்கப்பட்டு ஒரு மனித எண்புத் தொகுதியின் இடுப்பகுதியில் இரும்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருளாக பெறப்படுத்தப்பட்டது. காப்பு பிளாஸ்டிக் காப்பு கொண்டு சிறுவர் பெண்ணுடைய காப்பாக இருக்கலாம். ஆனால் அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. எடுத்து சான்று பொருள் ஆக்கும்போது அது சம்பந்தமாக உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும்.
தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சரிந்துள்ள போதிலும் அதற்கு இணையாக உள்நாட்டில் தற்போதைய எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியமில்லை என தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமைகளை விளக்குவதற்காக இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நுகரப்படும் எரிபொருளானது முன்னதாக அதிக விலைக்கே கொள்வனவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் அந்த விலைகளில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகள் தீரும் வரை உள்நாட்டில் எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். இதன்படி அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் தீர்ந்த பின்னர் விலை திருத்தம் குறித்த முடிவு எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் கடந்த மாதங்களில் நாம் கொள்வனவு செய்தவற்றையே எதிர்காலத்திலும் பயன்படுத்த வேண்டியுள்ளது. அதற்கேற்பவே விலை தீர்மானிக்கப்படுகின்றது. அதிக விலைக்கு வாங்கியவற்றை நாம் எதிர்காலத்தில் நுகர வேண்டியிருக்கும் என்பதுடன் குறைந்த விலையிலான இருப்புகளை அதன் பின்னரே பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கு சற்று காலம் எடுக்கும், ஆனால் விலைகள் குறையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கமைய தற்போது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகளை நீக்காமல் எதிர்காலத்தில் இதே விலையை தக்க வைப்பதா அல்லது விலையை குறைப்பதா என்பது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.